in an overdose. Like she had overdosed slightly. This is not a suicide attempt. It's just a slight overdose because of stress in like general life stress. Please do not manipulate any information. பிரபல பின்னணி பாடகி கல்பனா தன்னோட ஹைதராபாத் வீட்டில் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இதை பற்றி கல்பனோட மகள் பேசியிருக்கிற வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. கல்பனா ராகவேந்திரா ஹைதராபாத் நிஜாம்பேட்டையில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்தாங்க. இவங்க வீட்டில் இருந்த நிலையில் இவங்களோட வீட்டு கதவு 2 நாட்களாக திறக்கப்படாமல் இருந்திருக்குது. இதை அவங்களோட வீட்டு வாட்ச்மேன் கவனிச்சிருக்கிறாங்க. வீடும் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருக்குது. இதை பற்றி மற்ற குடியிருப்பு வாசிகள்கிட்ட அந்த வாட்ச்மேன் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் குடியிருப்பு வாசிகள் கதவை தட்டியிருக்காங்க. ஆனால் எந்த பதிலுமே கிடைக்கவே இல்லை. இதனால சந்தேகப்பட்டு சென்னையில் இருக்கிற அவங்களோட கணவருக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் கல்பனாவை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தகவல் தெரிஞ்ச நிஜாம்பேட்டை போலீஸார் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது முன்பக்க கதவை தட்டி பார்த்த நிலையில் யாருமே கதவை திறக்கவே இல்லை. கல்பனாவுக்கு ஃபோன் பண்ணியும் பார்த்துருக்காங்க. அது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது. இந்த நிலையில் பின்பக்கமாக இருந்த கதவை உடைச்சிக்கிட்டு போலீஸார் உள்ளே போகும்போது அங்கே அதிர்ச்சி காத்திருந்திருக்குது. அங்கே கட்டிலில் கல்பனா சுயநினைவே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் தூக்க மாத்திரையுமே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரவழைச்சு அவங்கள தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்பனா தற்கொலைக்கு அவங்க கணவர் காரணமா அப்படின்னு விசாரிக்க அவங்க கணவரை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் கல்பனாவோட மகள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் அம்மா இப்போ நலமோட இருக்கிறாங்க. அம்மாவுக்கு தூக்கமின்மை பிரச்சனைனால டாக்டர் சில மாத்திரைகள் கொடுத்துருந்தாங்க. அந்த மாத்திரையை தான் அம்மா எடுத்துக்கிட்டாங்க. மாத்திரையோட டோஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மா ஏற்கனவே மன அழுத்தத்தில் தான் இருந்தாங்க. அதனால தான் அம்மாவுக்கு இப்படி ஆகிடுச்சு. மற்றபடி இது தற்கொலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இடையில எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க 2 பேருமே ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் வதந்தியை பரப்பாதீங்க. அம்மா இன்னும் சில நாட்களில் பூரண நலத்தோட திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் கல்பனாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணின டாக்டர் கல்பனாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்போது எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க கல்பனா வழக்கமாக புத்துணர்ச்சிக்காக எடுத்துக்கிட்ட மாத்திரையில் அதிக அளவு எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. மாத்திரையோட வீரியத்தை குறைக்க வெண்டிலேட்டர் சிகிச்சை கொடுத்தோம். நினைவு திரும்பி எங்கள்கிட்ட பேசினாங்க. இப்போது வெண்டிலேட்டர் அகற்றப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் கல்பனா தற்கொலை பண்ணிக்க போகிற எண்ணத்தில் தான் அதிக மாத்திரை சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா நலமோட வந்ததும் போலீஸ் விசாரிக்க போகிறதா தகவலுமே வந்திருக்குது.